கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிக்கன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். அதுவும் நம்ம 20 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் நாம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை சேர்த்துக்கோங்க, லவங்கம் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே 20 கிராம் சேர்த்துக்கோங்க. 5 கிலோ வெங்காயம் கட் பண்ணது இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மிளகா நாம இதில் சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வதக்குங்க. இது மூடி போட்டு மூடிடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஒரு கிலோ நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 5 கிலோ கட் பண்ண தக்காளியை நம்ம இதில் சேர்த்து அப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினாவை போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். பாக்கெட் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்குங்க. மூடி போட்டு மூடிடலாம். 10 கிலோ கறி எடுத்துக்கோங்க. தூள் பாதி போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹவர் வச்சுருங்க. இந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து மிக்ஸ் பண்ணணும். கறி உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 50 கிராம் அரைச்சி வச்ச சோம்பை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பேக்கெட் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 10 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 20 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்பேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சொன்னல நான் 10 கிலோ அரிசி சேர்க்குறேன். அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு ஹை ஃப்ளேம்ல. இப்போ தண்ணி சுண்டிடுச்சு. புகை இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியல. இது கொஞ்சம் கிண்டிட்டு தம் போடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி சுண்டின பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். மேலே எலுமிச்சை பழவை புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. இது மூடி போட்டு மூடிடுங்க. 15 நிமிஷத்துக்காக தம் போட்டுருங்க. அதுவும் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான் கைஸ், இது ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 20 கிலோ சிக்கன் பிரியாணியை செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், இந்த வீடியோல சந்திக்கலாம்.